ஹே கதைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? அக்கா அதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம நேற்று பார்த்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம், அதாவது ஃபைனல் பார்ட். ஸோ இப்பயும் சொல்கிறது தான், இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. அவங்க அம்மா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் திருன்னு முழிச்சுக்கிட்டே சைலண்டா நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஆமாம்மா உண்மையே நான் ஹானன் தான் அப்படின்னு சொல்கிறான். என்னடா பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க, உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல மண்டையில் எதனா அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, பொறுமையாக அவங்கள உட்கார வச்சு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்கிறான். உண்மையாகவே நான் ஹானன் தான், நான் கண்ணை திறக்கும்போது நான் ஹானனாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. நீ என்னெல்லாம் கதை விட்டுட்டு இருக்க, நீ என்ன முட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வரா, இல்லை ஆண்டி உண்மையாதான் அவன் ஹானன் தான். ஏன் அப்படின்னா எங்களுக்குள்ள என்னென்னலாம் நடந்ததோ அது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் கரெக்டாக சொல்கிறான். கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் அதை பற்றி யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாரு. ஒரு சின்ன சின்ன விஷயமும் என்னோட ஹஸ்பண்ட் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. அது எல்லாமே இவருக்கு தெரியுது அப்படின்னும் போது அவங்க அம்மா ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமாகவே நம்பிக்கை கிடையாது. நீ ஏதோ ஃப்ராடு தன்னை பண்ணுற மாதிரி அதை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. உண்மையாக தான் நான் சொல்கிறேன், என்னை நம்புங்க. நான் ஹானனை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். எனக்கு நல்லாவே தெரியும் இது ஹானன் தான் அப்படின்னும் போது இவளுமே பெரிய முட்டாளாக இருக்கா போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க பதறாங்க. இப்போதைக்கு ஹீரோவோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவ சூசைட் பண்ணுற அளவுக்கு டிப்ரெஷனில் போயிட்டா இல்லையா? அதனால தான் இவ எதையுமே புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கா. அவன் போய் சொல்லி ஏமாத்துறான் அப்படின்றது இவங்க நம்புறாங்க. ஹீரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியாக கூட்டிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களால எவ்வளோக்கு எவ்வளோமா இவனை திட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோமா திட்டுறாங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? உன் அண்ணன் சேர்த்து கொஞ்ச நாள் ஆகலை, அதுக்குள்ளே உன்னோட அண்ணியே நீ வளைச்சி போட்டுட்டியா? அதுவும் அவகிட்ட நீயா சொல்லி உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலை, அவனா நடிச்சு தான் அவளை விரும்ப வைக்கிற. அப்பனா இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க? என் வயிற்றுல பிறந்துட்டு நீ ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்களோ இல்லை நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ இதை பற்றி என்ன நினைப்பாங்க? அதுக்கப்புறம் என்னால் வெளியே தலை காட்டி நடக்க முடியுமா? ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி இவங்க செம்மையாக திட்டுறாங்க. மற்றவங்க பற்றிலாம் நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க? எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை, நான் என்னோட லைஃப்பை பற்றி தான் யோசிப்பேன் அப்படின்னும் போது பலார்னு உனக்கு அன்னத்திலேயே விடுறாங்க. நீ யாரா என்னோட பையனோட பேரை வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு? நீ இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக ஒண்ணுமே பண்ணதில்லை, பிஸ்னஸை பார்த்துக்கோடா அப்படின்னு சொன்னா எனக்கு பாக்ஸிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்ட. ஆனா அவன் தான் இருந்து இந்த பிஸ்னஸை காப்பாத்தினதுலேருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தினதுலேருந்து எல்லாமே பண்ணான். அவன் இப்போ போயிட்டான். ஆனா அவனுக்கு பதில் நீ என்ன பண்ணணும்? இந்த வீட்டையும் இந்த பிஸ்னஸையும் காப்பாற்றணும். அதை விட்டுட்டு அவன் பொண்டாட்டியை நீ வளைச்சு போட்டுட்டியே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவனை அங்கேயே முட்டி போட சொல்லிடுறாங்க. நீ உன்னோட தப்பை உணர்ந்து எழுந்து வர வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இதை பாருமா, நீ ஒரு குழப்பமான மனநிலைமையில இருக்கிற, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது. அவன் இறந்து போயிட்டான் அப்படின்றத நீ நம்பணும். அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் நீ ஏமாற மாட்ட அப்படின்னு சொல்லும் போது இவ அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல ஆண்டி, எனக்கு நல்லா தெரியும் அவர் ஹானூன் தான் அப்படின்னு சொல்லி அவ சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்கா. நடு ராத்திரி ஆயிடுது. ஹீரோ அங்கேருந்து எழுந்து வந்த பாடில்லை. அவங்க அம்மாவே அவன்கிட்ட பேசுகிறாங்க. ஏண்டா உன்னோட தப்பை நீ இது வரைக்கும் உணரவே இல்லைல்ல, நீ பண்ணுறது கரெக்டுன்னு தான் இப்போ வரைக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவுமே தப்பு பண்ணலை, நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். பெரிய ஸ்கேலை எடுத்துட்டு இவனை போட்டு அடின்னு அடிச்சு விட்டுறாங்க. ஆனாலும் இவன் பேசினதையே தான் பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஹானன் தான் அப்படின்னு சொல்றான். இவங்களால ஏத்துக்கவே முடியல. இப்போ நீ என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றான்னு கேக்குறாங்க. என்னை வீட்டுக்கு போக விடுங்க, அவ உண்மையாவே ரொம்ப உடைஞ்சு போயிருப்பா, நான் அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். இவங்களால எதுவுமே பேச முடியாம சைலண்டா இருக்கிறாங்க. நேரா கிளம்பி ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறான். வந்த உடனே இவளுக்கு அப்பாடா இவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா கையெல்லாம் காயமா இருக்கு. உங்க அம்மா உன்னை அடிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்குற. ஆமாவோட பரவாயில்ல, என்னோட தம்பியோட உடம்பு தானே, அது எல்லாத்தையும் தாங்கும் அப்படின்னு சொல்றான்.
அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளை உட்கார வச்சு மருந்தெல்லாம் போட்டு விடுறா. இப்போ அவளுக்கு வந்துட்டு அவங்க அம்மா சொன்னது மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனாலும் அம்மா சொன்னது கரெக்ட் தானே, நம்ம வந்து என்னதான் சேர்ந்து வாழ்ந்தாலும் உன்னை என்ன சொல்லுவாங்க, அண்ணி கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான், அண்ணன் எப்ப சாவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பாதான் நம்ம குடும்பத்தையே பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த உலகத்துல யார் எதை பத்தி பேசினாலும் அதை பத்தி நீ கவலையே படாத, அவங்க எல்லாம் வந்து நம்ம கூட வாழ போறது கிடையாது, நீயும் நானும் தான் சாகுற வரைக்கும் ஒன்னா இருக்க போறோம், அதனால இதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். எப்பவுமே நீ என்னை விட்டு போகவே மாட்டல, ஒரு நாளும் நான் கனவு கண்டு பயந்து எழுந்துக்கிறேன், என்னைக்கு நீ என் பக்கத்துல இல்லாம போயிடுவியோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறம் நேரா கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறான். ஏன்னா அந்த லேப்டாப் ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்தா இல்லையா, அது என்னன்னு இவன் பார்க்கணும், அது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணணுன்றதுக்காக தான் இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா லேப்டாப்பை காணும். என்னப்பா நடுராத்திரி இங்க வந்து என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இல்லம்மா, நான் ஜஸ்ட் சும்மா தான் இங்க வந்தேன், என்னோட பொருள்லாம் சிலதை விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொருள் இதுவாப்பா, உன் அண்ணனோட லேப்டாப் உனக்கு வேணுமா, ஏன் அதுல இருந்து எதனா வந்து டெலீட் பண்ணணுமா, எதனா கிளியர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இவன் சைலண்டா இருக்கான். அம்மா எதனா நீங்க வந்துட்டு உங்க மனசுக்கு கற்பனைக்கு வந்தா மாதிரியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன், நானுமே சில மெயில்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தேன், அதை பார்க்கும்போது உங்க அண்ணனை பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சதுல தப்பே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு, ஏன் உனக்கு அது தோணலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதை நீங்க தரலன்னா நீங்களே வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது, அதனால எனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பிடுறான். மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸில் இவன் அண்ணனோட போஸ்டிங்கு இவனுக்கு கொடுத்துட்றாங்க. இவன் வந்து சேர்மன் ஆயிடுறான் அந்த கம்பெனிக்கு. அவங்க அம்மாவுக்கு இப்போவும் ஆச்சரியம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தா இது வரைக்குமா அவங்க அண்ணன் மட்டும்தான் இந்த வேலையை செய்யறதுக்கு சம்மதிச்சான். இவன் வந்துட்டு நான் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிச்ச பாக்ஸிங் மட்டும்தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ பாக்ஸிங்லேயே விட்டுட்டு இந்த மாதிரி ஆள்மாறாட்டம் எதுக்காக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. இவனை ஃபாலோ பண்ணி போய் அவங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வந்து அவங்க அண்ணனோட லாக்கரோட நம்பர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஈஸியா போய் எல்லாத்தையும் ஓபன் பண்றான். இவன் வந்துட்டு உண்மையை தான் சொல்றானா இல்ல பொய் சொல்றானா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிட்டே போகுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே இவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. அந்த லேப்டாப்பை அவங்க எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றாங்க. அதாவது லாஸ்ட் 1 வருஷத்துக்கான மெயில் மட்டும் இதுல இல்ல, அதுக்கு முந்தின மெயில் எல்லாத்தையும் நீ பாரு, ஒரு விஷயத்தையும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் அண்ணங்காரன் தம்பிக்கு. இவங்களுக்குள்ள அப்ப ஏன் எல்லா விஷயமும் தெரியாம இருக்கும்னு நீ நினைக்கிற, அவன் எல்லாமே தெரிஞ்சது அவங்க அண்ணன் மூலியமா தான் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என்னால அதை மட்டும் என்னால நம்பவே முடியாது, கண்டிப்பா நான் ஏத்துக்கவே மாட்டேன், அவர் தான் ஹானோன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து மென்டலி அப்செட் ஆன மாதிரி இவ அதையே தான் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும், அவன் தான் ஹானோன், அவன் தான் என் மேல இந்த அளவுக்கு உயிர்க்குயிரா இருப்பான், அவன் தான் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கான், எனக்காக என்ன வேணாலும் அவன் மட்டும்தான் செய்வான் அப்படின்னு சொல்லி இவ வந்துட்டு ஏதோ லூசு மாதிரி ஒளிரிட்டு இருக்கா. அதுக்கு உடனே ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீயும் சரி அவனும் சரி முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, இதனால வந்து நம்ம குடும்பத்துக்கே எவ்வளவு அசிங்கம், நம்ம பிசினஸ்க்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க. நீ உன்னோட மனசுல அவனை ஹானோன்னு நினைக்கிற, ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அம்மன் தான், அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுன்னு நடக்காத விஷயம், நான் சொல்றதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கம்பல் பண்றாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் விடாம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் ஆனா ஹீரோயின் கால் அட்டென்ட் பண்ணல, ஏன்னா அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால. இவங்க ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கம்பல் பண்ணி கொஞ்ச நாளுக்கு நீ இங்க இருக்கவே தேவையில்ல, நீ வெளிநாட்டுக்கு போயிடு, வெளிநாட்டுல நானும் உங்ககிட்ட கொஞ்ச நாள் வந்து இருக்கேன், மற்றபடி இங்க கொஞ்ச நாள் நீ அவனை விட்டு தள்ளிடு, அப்பதான் உங்க 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளும் சரின்னு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது கரெக்டா நேர்ல ஹீரோவே வந்துடுறான். என்ன பண்றீங்க நீங்க, எதுக்காக அவளை எங்க நீங்க கூட்டிட்டு போறீங்க, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேக்குறான். அவ என்னோட மருமக, நான் அவளை எங்க கூட்டிட்டு போறேன் என்ன பண்றேன்ற விஷயத்த உனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே என்ன சொல்றான்னா, அப்படியெல்லாம் நீங்க சொல்லிட முடியாது, அவளுக்கு பொறுப்பே நான் தான், அதனால நீங்க எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும், நீங்க என்னை விட்டு அவளை எங்கேயும் பிரிச்சு கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்றான். 2 பேருக்குமே வாக்குவாதம் அதிகமாயிடுது. சடனா நின்னுகிட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறா. 2 பேருமே பதறி போயிடுறாங்க. ஐயோ நம்ம 2 பேரும் பேசி சண்டை போட்டு இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி 2 பேரும் உடனே இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தாதான் டாக்டர் தலைமையில குண்டு தூக்கி போடுற மாதிரி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் அப்படியே ஷாக்கா நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப கூட ஹீரோயோட அம்மா என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தா எத்தனை மாசம் பிரெக்னென்ட் அப்படின்னு கேக்குறாங்க. மாசம்லாம் இல்ல 5 வாரம் தான் அப்படின்னு சொல்றானா. அவ்வளவுதான், அவங்க செம ஷாக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்களோட பெரிய பையன் கோமால படுத்து 4 மாசம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவன் இறந்து போனான். இப்ப 5 வாரம் தான் இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஆனா இவங்களுக்கு அரசல் புரசலா தெரிஞ்சிடுது. நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க கோவப்படுறாங்க. அம்மா தயவு செஞ்சு இங்க பேச வேண்டாம், வெளியில போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்கற மாதிரி இல்ல. அவ எழுந்துக்கிட்டோம்னா அவகிட்டயும் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் எழுந்த உடனே ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அவளுக்குமே செம்ம ஷாக்கு. அப்படியே திரும்பி ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் இவளை பாக்குறான். 2 பேரும் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த குழந்தை தேவையில்லை, இந்த குழந்தை கண்டிப்பா என்னோட பெரிய பையனோட பேருக்கே அசிங்கம், அதனால இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. நம்புங்கம்மானா ஹானுன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். மரியாதையா வாய முடிடும், உங்க 2 பேரையும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நீங்க 2 பேரும் நாளைக்கே டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன்னு நீங்க போயிட்டு இந்த குழந்தைய கலைச்சே ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் பண்றான், கண்டிப்பா இந்த காரணத்துக்கு கொண்டு இந்த குழந்தைக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன், இது நம்மளோட முதல் குழந்தை, இந்த குழந்தைய நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா. இந்த குழந்தைக்கு அப்பாவை நான் யாருன்னு சொல்ல முடியும்? நான் ஹானுன்னு சொல்லுவேனா இல்லை அம்மன்னு சொல்லுவேனா? என்னால் நான் என்ன சொல்ல முடியும், நீயே சொல்லு, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அம்மா சொன்னது தான் எல்லாமே கரெக்டுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். இவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து 4 மாசமா கோமால இருந்தாரு, நீங்க எப்படி 5 வாரம் பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சூழ்ந்துடுறாங்க. மறுநாள் காலையிலேயே அவங்க அம்மா ஃபோன் பண்ணிடுறாங்க. போதுமா, எனக்கு எவ்வளவு அசிங்கத்தை நீங்க ஏற்படுத்த முடியுமா அவ்வளவு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டீங்க, நம்மளோட ஷேர் எவ்வளவு குறைஞ்சிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, நமக்கு வந்து பயங்கரமான நஷ்டம் நடந்துருச்சு உங்களால அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கே நீங்க போய் அபார்ஷன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நம்மளோட பிசினஸை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு அவளுமே வந்து இதுதான் சரி அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்து ஒத்துக்கவே மாட்டான். கண்டிப்பா கிடையாது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இது ஹானோட குழந்தை, இந்த உலகத்துக்கு இது ஹானுனோட குழந்தையா மட்டும்தான் தெரியணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் அவன் வந்து ப்ராமிஸ் பண்றான், கண்டிப்பா நான் வந்துட்டு உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த குழந்தையோட பேருக்கு பின்னாடி ஹானோனோட பேர் தான் இருக்கும், நீ கவலைப்படாத, அதாவது என்னோட பேரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இவன் நம்பிக்கை மேல நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கான், இவன் தான் ஹானோன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கடைசியா அம்மா புள்ள அதுக்கப்புறம் மருமக எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டு மீடியாவை கூப்பிட்டு வச்சு இவங்களே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது 4 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அவன் பிழைக்க மாட்டான்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் மூலியமா மட்டும்தான் வந்து இவ கர்ப்பமானா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து ஹானோனோட குழந்தை தான், இது எங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா நாங்க கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா வெளியில சொல்லிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்குள்ளேயே ரூமர்ஸ் வந்து ஏடா கூடமா இவளை தப்பா பேசி வந்துருச்சு, இது எங்களோட வாரிசு தான், அது என் பையனோட வாரிசு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கும் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு தான் அப்படியே செம கடுப்பாகுது, அப்படியே வந்துட்டு கையெல்லாம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவோட அம்மா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, எதா இருந்தாலும் நீ வெளிநாட்டுல தான் இப்போதைக்கு இந்த குழந்தைய பெற்றுக்கணும், நீ இங்க இருக்கவே கூடாது, உங்க 2 பேருக்கும் வந்து கான்டாக்ட் இருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம சொன்ன போய் எதையும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கம்பல் பண்ணி வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ வந்துட்டு என்னால முடியாது, அவ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கெஞ்சுறான். இருந்தாலும் அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. வண்டியில போக போக இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வண்டிக்கு பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினும் உள்ள உட்காந்து அழுதுகிட்டே போறா. அந்த டைமுக்கு வேற ஒரு கார் வந்து ஹீரோவை அடிச்சு தூக்கிடுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. சின்ன சின்ன அடிதான், 1 வீக் ரெஸ்ட் எடுத்தாருன்னா சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்துட்டு அது வரைக்கும் இங்கேயும் இவர் கூடியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த டைமுக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, வானத்தை பார்த்து தனியா நின்று வேண்டிக்கிட்டு இருக்கா. அதை வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. அப்ப இவ என்ன வேண்டா அப்படின்னு பார்த்தா, எழுந்துக்கும் போது மறுபடியும் வந்துட்டு அவன் ஹானுனாவே எழுந்துக்கணும், அம்மன் எழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு அதை பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் அதை ஒரு வீடியோவும் எடுத்து வைக்கிறாங்க.
கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஹீரோ வந்து கண்ணை விழிச்சிட்டான். ஹீரோயின் வந்த உடனே ஹானூன் நீதானே அப்படின்னு கேட்குறா. இவன் சைலண்டாவே இருக்கான். ஹீரோ ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை. ஹீரோயினுக்கு அதுக்குள்ள அப்படியே ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு ஆயிடுது. அவங்க அம்மா வந்துட்டு என்னப்பா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் வந்துட்டு ஆமா நான் ஹானூன் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு அவன் பக்கத்துல உட்காந்து அவன் கையையே பிடிக்கிறா. ஆக்சுவலாக பார்த்தா ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட அம்மனை லவ் பண்ணுற ஆணுன்னு மட்டும்தான் அவள் லவ் பண்ணுறா. அவள் மனசால விரும்புறது வந்து பார்த்தா மொத்தமாக ஆணுன்னு மட்டும்தான். ஹீரோயின் லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ தான் வந்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவள் வந்துட்டு ரொம்ப விசித்திரமாக வேண்டிக்கிட்டு இருந்தா. அதாவது ஹானூன் தான் எழுந்துக்கணும், அம்மன் எழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா. இப்போவும் நான் சொல்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும் என் பிள்ளைங்களோட வித்தியாசம். நீ கண்டிப்பாக ஹானூன் கிடையாது, நீ அம்மன் தான்னு தெரியும். நீ எதனால இதை பண்ணுற அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீ கடைசி வரைக்கும் ஹானூனாக வாழ்ந்த அப்படின்னா என்னோட சின்ன பையன் எங்கே போவான்? அவனோட வாழ்க்கை என்ன ஆகும்? என் அம்மனோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவனுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம சைலண்டா இருக்கான். இப்பதான் ஹீரோ தனியா உட்காந்து யோசித்து பாக்குறான். ஹானன் ஐ லவ் யூ, ஹானன் சாப்பிட்டியா, ஹானன் தூங்குனியா, ஹானன் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி ஹானன்னு ஹீரோயின் கூப்பிட்டதெல்லாம் அவன் மைண்ட்ல ஓடுது. இப்ப கூட ஹீரோயின் போனா இல்லையா, அவ வந்துட்டு இவனுக்காக சூப் எல்லாம் செஞ்சுட்டு ரிட்டர்ன் வந்துடுறா. அதுல கூட ஹானனுக்கு பிடிச்ச சூப்பை தான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா. அதாவது முள்ளங்கி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கா. இவனுக்கு முள்ளங்கி அலர்ஜி, முள்ளங்கி சுத்தமா ஒத்துக்காது. ஆனா என்ன பண்றது, அவளுக்காக ஹானோனா அதையும் அவன் சாப்பிடுறான். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுது. ரூமை விட்டு வெளியில இருக்க ரெஸ்ட் ரூம்ல வந்துட்டு வாமிட் எடுத்துட்டு வெளியில வரான். அவங்க அம்மா என்னப்பா வாமிட் எடுத்தியா, முள்ளங்கி ஒத்துக்கலையா, அதுக்காக இவ்வளவு தொலைவு வெளியில வந்து வாமிட் எடுக்கிறியா, அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அம்மனுக்கு வந்து முள்ளங்கி அலர்ஜி ஒத்துக்காது. ஆனா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணும்போது அம்மனை பொறுத்த வரைக்கும் முள்ளங்கி அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல. அந்த முள்ளங்கி எதனால அவனுக்கு வாமிட் வருது அப்படின்னா அவனோட நினைப்புல அந்த முள்ளங்கி அவனுக்கு பிடிக்கல, அவன் மனசுக்கு அது பிடிக்கல. அதனாலதான் அவன் வந்து வாமிட் எடுக்கிறானே தவிர அதனால அவன் உடம்பு ரீதியில எந்த ஒரு அலர்ஜியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீ வந்துட்டு மனசளவுல ஆமனா இருக்க அப்படின்னு இப்பவே எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமும் நீ வந்து என்கிட்ட போய் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவன் எதுவும் பேசாம சைலண்டா இருக்கான். அவங்க அம்மாக்கு எந்த பதிலும் கொடுக்காம அவன் உள்ள வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயின் பாதிலேயே வச்சுட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் சூப் குடியேன் அப்படின்னு சொல்றா. இல்ல நீ வச்சுட்டு போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட அம்மாவும் டாக்டரும் வந்து ஹீரோவை தனியா கூப்பிடுறாங்க. இவன் கூட இவனை பத்தி தான் ஏதோ பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வரான். அப்பதான் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட அம்மாக்கு கேன்சர் 6 மாசத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. ஆனா அவங்களுக்கு தெரியும் போதே ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்றது தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க இன்னும் தான் வீக் ஆயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுக்கல, அவங்களும் ட்ரீட்மெண்ட் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களா. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா, ட்ரீட்மெண்ட் நீ எடுத்துக்கோ, நான் உன் கூடியே தான் இருப்பேன், கண்டிப்பா நீ வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்ப கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கேன், நான் இருக்கிற கொஞ்ச நாள வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு நான் விரும்பல, உனக்கு நல்லபடியா ஒரு லைஃபை நான் அமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிம்மதியா போய் சேருவேன், எனக்கு இருக்கிறது இப்ப நீ ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ போய் டென்ஷன்ல சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆணுன்னு தான் வந்து ஸ்மோக் பண்ணவே மாட்டான் இல்லையா. இப்போ இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஹீரோயின் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதெல்லாம் விட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோக் பண்ற சிகரெட்டையுமே நசுக்கி போட்டுடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ வந்து அவங்க அம்மா வீட்லயே தங்கிடுறான். அவங்க அம்மா கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்து இவங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிச்சு அவங்க 2 பேரும் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்ற சேட்டை பண்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோவே வந்து உண்மையை ஒத்துக்கிறான் அவங்க அம்மா கிட்ட. ஆக்சுவலா வந்து பார்த்தா ஹானூன் பாக்குறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை பார்த்திருக்கான். அதுவும் ஒரு வாட்டி இல்ல, அவன் பல வாட்டி அவளை பார்த்திருக்கான். அவளை பத்தின எல்லா விஷயமும் இவனுக்கு தெரியும். அண்ணா நான் தான் காப்பாத்துறதுக்கு லேட் பண்ணிட்டேன், நான் தான் லேட்டா வந்துட்டேன், அண்ணன் வந்துருவான்ற நம்பிக்கையில நான் இருந்தேன். ஆனா அவன் ரொம்ப நேரம் வெளியில வரலன்றதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவனை காப்பாத்துறதுக்காக உள்ள போனேன். அப்பவே வந்துட்டு அவனை காப்பாற்ற முடியாது, அவன் உயிரை காப்பாற்ற முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயின்னு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவனுக்கு தெரியும். அவ போற இடத்துக்கெல்லாம் போவான். இவனுமே வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இவன் போய் சொல்லல. அதுக்குள்ளேயே வந்து பார்க்கும் போது இவனுக்கு ஃபாரின்ல மேட்ச் வந்திருக்கும். அந்த மேட்சுக்கு ரெடி ஆகிறதுக்காக 6 மாசம் இவன் வந்துட்டு சைனால இருந்து வெளிநாட்டுக்கு போயிடுறான். அந்த 6 மாசம் கழிச்சு திரும்பி வர அன்னைக்கு முதல் நாள் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். ஆனா ஹீரோவோட அண்ணக்காரன் கொஞ்சம் முந்திக்கிட்டான். அவனை கூப்பிட்டு வச்சு ஹீரோயினையும் கூப்பிட்டு இவன் தான் என் தம்பி, இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி 2 பேரையும் மாத்தி மாத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது இவனுக்கு அவ்வளவுதான் மனசே உடைஞ்சு போயிடுது. ஆமா, அதுக்கு மேல என்ன பண்ண முடியும், எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போக தானே வேணும். அதனால இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் விரக்தியில வெளிநாட்டுக்கே போயிட்டு இருக்கான். ஆனாலும் அண்ணங்காரன் என்ன பண்ணிருக்கான்னா ஒரு நாளுமே வந்துட்டு அவங்களுக்குள்ள என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் தம்பி கிட்ட வந்துட்டு சேட் பண்ணியிருக்கான். அதனாலதான் ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு இவளை பத்தி. ஆனா நான் வந்து உண்மையாவே அண்ணனுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலமா. ஆனா அண்ணன் இல்லை அப்படின்னா இவ கண்டிப்பா வாழ மாட்டா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேருமே அந்த அளவுக்கு வந்துட்டு லவ் பண்றாங்கன்றதும் எனக்கு புரியும். அண்ணனோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு சைட்ல எனக்கு அவ மேல காதலும் இருக்கு. அந்த காதல் என்னைக்கும் உடஞ்சி போறதுக்கு நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். என்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததோ அன்னைக்கே அம்மன் செத்துட்டான். இப்போ நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது வந்து ஹானுனா மட்டும்தான். நான் அம்மனா அவ கூட வாழ முடியல அப்படின்னாலும் நான் ஹானுனா அவ கூட வாழற வரைக்கும் எனக்கு சந்தோஷம். கண்டிப்பா இந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அவ சூசைட் பண்ண ட்ரை பண்ணானா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால என்னோட கஷ்டம் என்னோட அழுகையெல்லாம் என்னோடயே நான் பொதிச்சுக்கிட்டு நான் ஹானுனாவே வாழலான்ற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த முட்டாள்தனத்தை பண்ணாத, அவகிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். நைட்டு ரொம்ப லேட்டா தான் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். பார்த்தா ஹீரோயின் தூங்காமையே இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பவும் ஹானன் அப்படின்னு தான் சொல்றாளா. அவனுக்கு அதை கேட்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவனால என்ன பண்ண முடியும். நீ செஞ்சு கொடுத்த செயின் வந்துட்டு எனக்கு உடைஞ்சு போயிடுச்சு, அதை உன்னால மட்டும் தான் ரிப்பேர் பண்ண முடியும், ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றா. மேபி இதுவுமே வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை டெஸ்ட் பண்றதுக்காக பண்றாளோ என்னவோ தெரியல. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா உட்காந்து அழகா அந்த செயினை ரெடி பண்ணியும் கொடுத்துட்றான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க அண்ணக்காரன் வந்துட்டு செய்யற வேலையில எல்லாத்துலயுமே வந்து தம்பியோட ஹெல்ப்பையும் வாங்கியிருக்கான். ஆனா தம்பி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத, அதுக்கப்புறம் என்னையும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க, நான் ஜஸ்ட் பண்ணி தரதெல்லாம் நீயே பண்ணுன்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அதனாலதான் இவனுக்கு வந்துட்டு அவங்க அண்ணன் செஞ்ச இந்த வேலையுமே அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஹீரோவோட அம்மா வந்துட்டு படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. ரொம்பவுமே சீரியஸாவே ஆயிடுறாங்க. அப்பவும் கடைசியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பெரிய பையன் மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கான், அம்மன் கிடையாது, தயவு செஞ்சு நீயா வாழ பழகிக்கோ, அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லு, உனக்காக நான் ஒரு லெட்டர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கரெக்டா ஹீரோயின் அந்த இடத்துக்கு உள்ள வர அவங்க பார்த்தா இறந்து போயிடுறாங்க. ஹீரோ உட்காந்து பயங்கரமா எழுதுகிட்டு இருக்கான். அண்ணனும் போயிட்டான், இப்ப அம்மாவும் போயிட்டாங்க இல்லையா. அவனுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. கடைசியா இவனுக்கு ஒரு லெட்டர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த லெட்டரை போய் இவன் எடுத்து படிக்கிறான். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த லெட்டர்ல, நீ வந்துட்டு இந்த அளவுக்கு வளர்ந்த, இப்படியெல்லாம் நான் உன்னை வளர்த்தேன், நீ இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்ட, ஆனா கடைசியில உன்னோட லைஃபையே வந்து மாத்திக்கிட்ட, உன்னோட வாழ்க்கையை வாழாம இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் உனக்கு பண்ண ப்ராமிஸை மீறிட்டேன், அவளுக்குமே நான் வந்துட்டு ஒரு லெட்டர் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த உடனே இவன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயின் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா. ஐயோ எல்லாத்தையும் படிச்சுட்டா போல, அவ்வளவுதான் நம்மளோட லைஃபே இன்னையோட முடிஞ்சது, கண்டிப்பா இவ நம்மளை வேணான்னு தூக்கி எரிஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போறான். பார்த்தா ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவ வந்துட்டு இன்னும் அந்த லெட்டரை படிக்கல போல. நீ எப்ப வருவன் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அம்மாவோட வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்றான். சடனா பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினுக்கு வயிறு வலி வந்துடுது. அவதான் பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா. வேக வேகமா ஹீரோயினை அப்படியே தூக்கிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அப்பதான் வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு அழகான பொன் குழந்தை பிறந்துடுது. ஹீரோவும் போய் குழந்தைய பக்கத்துலயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு ஹீரோ என்ன கேட்கறானா, இந்த குழந்தை என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கறான். இந்த குழந்தை பாக்குறதுக்கு உன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அப்பனா அவளோட சித்தப்பா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இதை பத்தியெல்லாம் எதுவும் குழப்பிக்காத, நான் இங்கேயே தான் இருப்பேன், உன் கூடயே தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் உன் கூடயே தான் இருப்பேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்றான்.
அதுக்கப்புறம் தான் இவளுக்கு அவங்க அம்மா அனுப்பின லெட்டரை அவன் பிரிச்சு பாக்குறான். பார்த்தா அது பிளாங்கா இருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு இவன் கையிலேயே அந்த முடிவை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் வந்துட்டு ஹீரோ அவனோட உண்மையை சொல்லாமையே தான் ஹீரோயின் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். எப்ப இந்த உண்மை தெரிஞ்சாலுமே கண்டிப்பா இவ என் கூட வாழ மாட்டா. ஆனா என்னால எவ்வளவு அளவுக்கு அதை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு அளவுக்கு காப்பாத்துவேன். ஏன்னா எங்க அண்ணன் கூட அதை தான் விரும்புவான். கண்டிப்பா இவ இறந்து போறதையோ இவ இவளோட உயிரை இவ்வளோ எடுத்துக்கிறதையோ எங்க அண்ணன் கூட விரும்ப மாட்டான். நானும் விரும்ப மாட்டேன். நாங்க 2 பேரும் விரும்புறது இவ்வளவு தானே. நான் என் அண்ணனா வாழறதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்றான். இதோடய இந்த டிராமா முடியுது. எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கெல்லாம் பிடிச்சதா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது? உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.